மகாதேவ் டிஎன்பிஎஸ்சி சேனல் சார்பாக எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நம்ம லாஸ்ட்டாக பாலிட்டியில் ஒரு டாபிக் பார்த்தோம், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். அடுத்து ஹிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் பார்த்தோம், குப்தர்களை பற்றி. சரி, அடுத்து ஜென்ரல் சயின்ஸில் ஒரு டாபிக் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இப்போது ஜுவாலஜியில் டிசீசஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய சிலபஸ் ரொம்ப டிஸ்கிரைப்டாக இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி எல்லாத்துக்குமே டிஸ்கிரைப்டாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிளட் சர்க்குலேஷன், எண்டோக்ரைன் கிளான்ஸ், ரீப்ரொடக்ஷன், அந்த மாதிரி. அந்த டைம்லேயும் முக்கியமான ஒரு டாபிக் டிசீசஸ். ஏன்னா டிசீசஸ் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. கண்டிப்பாக ஒரு 1 or 2 கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் டிசீசஸ்லேருந்து. இப்போ புது சிலபஸை வந்துட்டு ரொம்ப கன்ஃபைன்டாக ஜென்ரலைஸ்டு டேர்ம்ஸ் நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிசியாலஜின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாமே கவர் ஆகும், எதை விடுறதுனே நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான டேர்ம்ஸ் நிறையா இருக்குது. பட் இப்போயும் நமக்கு மாறாத ஒரு டாபிக்னால் அந்த டிசீசஸ் தான். ஸோ கண்டிப்பாக அதிலேருந்து இப்போயுமே நம்ம கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் சரி அதிலேருந்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இப்போது ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு 4 ஜென்ரலான ஒரு பாயிண்ட்டு, அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் டாபிக்குள்ளே போவோம். ஹெல்த் அப்படிங்கிறத பற்றி WHO கொடுத்துருக்கிற டெஃபனிஷன் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங். ஃபிசிக்கல் ஓகே, மென்டலாக ஓகே. அது என்ன சோஷியல் வெல்பீயிங் அப்படின்னா, சில பேர்த்துக்கு இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண தெரியாது, டைம் மேனேஜ் பண்ண தெரியாது. இதெல்லாம் கூட ஹெல்த்தில் வருது. சோஷியலாக ஒருத்தன் இந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி அவனை அடாப்ட் பண்ணிக்க தரல அப்படின்னா அது கூட அவன் சரியான ஹெல்த்தில் இல்லைன்னு அர்த்தம். அப்படிங்கிற மாதிரி WHO ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. இன்னும் பார்த்து வச்சுக்கோங்க. தென் ஹைஜீன் அப்படிங்கிறதுக்கு WHO கொடுக்குற டெஃபினேஷன் இது ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இல்லை, பார்த்துக்கோங்க. ப்ராக்டிஸ்னால் நம்ம பழக்க வழக்கம். எதுக்காக? டு மெயின்டைன் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ். அதுக்காக அந்த நோய்கள் பரவுவதை தடுக்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய எல்லாமே ஹைஜீன் அப்படிங்கிறது கீழே வரும் அப்படின்னு WHO டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. மாஸ்க் இப்போ தான் எல்லோரும் போட்டுக்கிட்டு இருக்கோம். பட் அது எப்போயுமே போட்டுக்கிட்டு இருக்கிறது நல்லது தான். வெளியே போகும்போதெல்லாம் டஸ்ட்டு வராமல் இருக்கும். ஈவன் இந்த கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணால் பெட்டர். ஸோ இதெல்லாம் பார்ட் ஆஃப் ஹைஜீன் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட்டு இன்னொரு கோட் ஒருத்தர் சொல்கிறாரு, பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். ஏர்லி டு பெட் அண்ட் ரைஸ். சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிக்கிறவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க, வெல்த்தியாக பணக்காரங்களாக இருப்பாங்க, நாலேஜபிள் பீப்புள், வைஸ் பீப்புளாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. இதை யார் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நிறையா அந்த மாதிரி கொஷின்ஸ் வருது சில கோட்ஸ் கொடுத்து. ஸோ நமக்கு ஜென்ரலாக கிளாஸில் தூக்கம் வந்தால் எங்கே தூங்குவோம்? பெஞ்சில் தான் தூங்குவோம், சரியா? ஸோ நமக்கு தான் ஃப்ராங்காக இவர் அட்வைஸ் கொடுக்குறாரு, பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 2 சயின்டிஸ்ட், ராபர்ட் கோச் அண்ட் லூயிஸ் பாஸ்சர். இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீசஸ் அப்படிங்கிறத ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, எப்படி ஒரு கிருமி உடம்புக்குள்ளே வருது, அந்த ஆன்டிஜனுக்கு எப்படி நம்ம உடம்புல ரியாக்ட் பண்ணுது, ஒயிட் பிளட் செல்ஸ், ஆன்டிபாடி எப்படி க்ரியேட் ஆகுது, இந்த உடம்புல வந்து கிருமி எப்படி மல்டிப்ளை ஆகுது, இது எல்லாத்தையும் பற்றியும் இந்த ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீசஸில் இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம அதை ரொம்ப சீரியஸாக இவ்வளோ விஷயம் இருக்கா கிருமி வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி தடுக்கிறது, வேக்சின் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம பண்ணது. ஸோ இவங்க 2 பேரும் தான் ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீசஸ் அப்படிங்கிறத ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, ராபர்ட் கோச் அண்ட் லூயிஸ் பாஸ்சர். ஸோ இதுதான் ஜென்ரல் டெஃபினிஷன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த சீரீஸில் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ டிசீசஸ் 2 டைப் இருக்குங்க. ஒன்று வந்துட்டு கம்யூனிகபிள், இன்னொன்று வந்துட்டு நான் கம்யூனிகபிள். கம்யூனிகபிள் டிசீஸ் எதில் வரும்னா ஆர்கானிசம், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால் வர்றதெல்லாம் கம்யூனிகபிள். நான் கம்யூனிகபிள் வந்துட்டு ஆர்கானிசம்ஸ் இல்லை, அது வேறு நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால் வர்றது எல்லாமே நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஓகே, ஸோ பொதுவாக இந்த கம்யூனிகபிள் டிசீஸஸை நம்ம 5ஆக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். பாக்டீரியல் டிசீஸ், வைரல் டிசீஸ், புரோட்டோசோவன் டிசீஸ், ஃபங்கல் டிசீஸ் அண்ட் ஹெல்மின்திக் டிசீஸ், இப்படி கிளாஸிஃபை பண்ணலாம். இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸஸில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் டிசீஸ் இல்லைனா அது மெட்டபாலிக் டிசார்டர்னு சொல்லலாம். நம்ம இதில் தான் எது வரும்னு கேட்டிங்கன்னா சுகர், இதெல்லாம் இதில் தான் வரும், இந்த இதில் வந்துடும். அடுத்து ஹெரிடிட்டரி டிசீஸ் இல்லைனா ஜெனட்டிக் டிசார்டர், பரம்பரையாக வரக்கூடிய வியாதிகள். இதில் எது வரும்னு கேட்டிங்கன்னா அல்பினிசம் இருக்குது இல்லையா, மெலனின் பிக்மெண்ட் இல்லாமல் உடம்புலாம் ஒயிட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பரம்பரையாக வர்ற டிசார்டர். ஸோ அதெல்லாம் ஜெனட்டிக் டிசார்டரில் வரும். அடுத்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி டிசீஸ். இதில் எது வரும்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீஸ், மினரல் டெஃபிஷியன்சி டிசீஸ், வைட்டமின் டெஃபிஷியன்சி டிசீஸ். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இந்த கேட்டகரியில் வந்துடும்.
யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த பழைய சமச்சீர் புக்ஸ் நான் படிக்கும்போது டிசீசஸ் அப்படின்னா கான்சன்ட்ரேட் பண்ணுறது இதை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா இது இது அந்த புக்ஸில் இது இந்த டிசீசஸை மட்டும்தான் அதிகமாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இதுக்கெல்லாம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. பட் இப்போது அந்த புது சமச்சீர் புக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இதையும் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த இம்யூனிட்டி கான்செப்டை பற்றி நிறையா கொடுத்துருக்காங்க. அடுத்து 10th நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த அப்யூஸ்மெண்ட், சைல்டு அப்யூஸ், ட்ரக் அப்யூஸ், டொபாக்கோ அப்யூஸ், அப்புறம் ஆல்கஹால் அப்யூஸ், இதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புது சமச்சீர் புக் வந்ததுனால நமக்கு டிசீசஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் சேர்ந்துருக்கு. ஸோ அதெல்லாம் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்துட்டு நான் ஆரம்பிக்கும் போது இவ்வளோ பெருசு போகும்னு நினச்சிலாம் ஆரம்பிக்கல. சரி 1 or 2 பார்ட்டு தான் போகும்னு நினச்சேன். பட் எனக்கு எழுதவே தெரிஞ்சு போச்சு இது எத்தனை பார்ட்டு போகுதுன்னு தெரியல. ஸோ என்ன வளவலன்னு எழுதியிருக்கேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். பட் இருக்கிறது தான் நான் எழுதியிருக்கேன், சமச்சீர் புக்கில் இருக்கிறது தான் எழுதியிருக்கேன். ஏன்னா நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு உங்களுக்கே தெரியும். புக்ஸை வந்துட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் டச் பண்ணுற தேவை இருக்கக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நான் கம்பைல் பண்ணி இந்த நோட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் படிக்கிறது ஒன்று தான், இதில் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிக்கிறது ஒன்று தான். சரிங்களா? ஸோ அண்ட் மோர் ஓவர் நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கு மட்டும் நம்ம இவ்வளோ நோட்ஸ் படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்காதீங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டிசீசஸ் டாப்பிக்கை மட்டும் நம்ம தனியாக எப்போயுமே வந்துட்டு இதை மட்டும் படிக்க முடியாதுங்க. நமக்கு சிலபஸில் வந்துட்டு இன்னொரு 2 டாபிக் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா நியூட்ரிஷன். ஸோ நியூட்ரிஷனை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கும் போது நம்ம அதை நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி டிசீஸ் பார்க்குறோம் இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நியூட்ரிஷனையும் சேர்த்து நம்ம கவர் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ், ஒபிசிட்டி, சுகர், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க சிலபஸில். ஸோ அதையும் சேர்த்து கவர் பண்ணால் தான் இந்த ஒபிசிட்டி, அப்புறம் வந்துட்டு இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இதெல்லாம் கவர் பண்ணுறோம். ஸோ நம்ம வெறும் டிசீசஸை மட்டும் கவர் பண்ண போகிறது கிடையாது இந்த சீரீஸில். நியூட்ரிஷனின் டாப்பிக்கையும் கவர் பண்ணுறோம், அப்புறம் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் டாப்பிக்கையும் கவர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3 டாப்பிக்கையும் கவர் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. ஸோ எவ்வளோ பார்ட்ஸ் போனாலும் சரி முழுசாக பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு டாப்பிக்கு கவர் பண்ண போகிறதில்ல, 3 டாப்பிக்கை கவர் பண்ணுறோம். ஓகே, சரி சரி ஃபஸ்ட் நம்ம பாக்டீரியல் டிசீஸஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பாக்டீரியல் டிசீஸ் போகிறதுக்கு முன்னாடி பாக்டீரியானா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பாக்டீரியா அப்படின்னா அது ஒரு யூனிசெல்லுலார், ஒரே செல்லு தான் இருக்கும். அப்புறம் அது வந்துட்டு ப்ரோகரியோட்ஸ். ப்ரோகரியோட்ஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்துட்டு நியூக்ளியஸ் இருக்காது. ஓகே, அப்படியே இருந்தாலும் எதெல்லாம் இருக்காதுன்னா மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ்லாம் இருக்காது. மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ்னால் உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியா, அடுத்து வந்துட்டு இந்த கோல்ஜை பாடிஸ்னு பார்ப்போம், அடுத்து இந்த ரிபோசோம்ஸு, லைசோஸ், இந்த மாதிரி நிறையா ஏன்னா இது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ், ஒரு மெம்ப்ரெயின்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் இதெல்லாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இருக்காது. அப்போது ஒன்று நியூக்ளியஸ் ஆப்சண்ட்டாக இருக்கும், அப்படியே இருந்தாலும் ரொம்ப டிஃபைன்டான நியூக்ளியஸாக இருக்காது, தெளிவான நியூக்ளியஸாக இருக்காது. அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஆர்கானிசம் என்னது, அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா யூக்கரியோட்ஸ்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆர்கானிசம்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ப்ரோகரியோட்ஸ்னு சொல்லுவோம். ப்ரோ அப்படின்னாலேயும் ஃபஸ்ட்டு, ப்ரோடேர்ம் ஸ்பீக்கர் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ரோ அப்படின்னாலே ஃபஸ்ட், அதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு ப்ரோகரியோட்ஸ். தென் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இல்லைனா கூட இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். என்னென்னா நம்ம நார்மலாக ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட போகிறோம். ஓகே, உடனே அந்த காய்ச்சல் சரியாயிடணும்னு நினைக்கிறோம். அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன் தான். பட் நம்மளால் தாங்கிக்க முடியும் நிறையா பேர்னால. பட் அவங்க அது உடனே சரியாயிடணும்னு நம்ம நினச்சி என்ன பண்ணுறோன்னா அப்போது டாக்டர்கிட்ட போனோன்னா அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க. போட்ட உடனே உங்களுக்கு சரியாயிடும். ஒரு 1 hour 2 hours நமக்கு உடம்பெல்லாம் வேர்த்துரும். காய்ச்சல், நார்மலான காய்ச்சல்னால் சரியாக போயிடும். பட் ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இது பாக்டீரியாவுக்கு நீங்கள் பாக்டீரியா சைடில் நீங்கள் வந்துட்டு நிறையா அதுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அப்போது ஓகே சரியாயிரும். பட் இப்படியே நீங்கள் அடிக்கடி ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ண அந்த பாக்டீரியா அதை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம், ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிக்குது. அப்போது ஃப்யூச்சரில்
ஒரு நார்மலான ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னா நீங்கள் ஆன்டிபயாட்டிக் இன்ஜெக்ஷன் கொடுத்தாலும் அது என்ன பண்ணாதுன்னு கேட்டிங்கன்னா ரியாக்ட் பண்ணாது அந்த பாக்டீரியா. ஸோ ஆன்டிபயாட்டிக் இன்ஜெக்ஷன் இல்லை டேப்லெட்ஸ் வந்துட்டு அந்த ஒஸ்ட் கேஸ் உங்களால் முடியவே இல்லைனா மட்டும்தான் நீங்கள் அதை வந்துட்டு யூஸ் பண்ணணும். இல்லைனா ஒரு 2-3 நாள் கழித்து சரியாக ஆனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நார்மலான சப்போர்ட்டிவ் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும். டாக்டரை மீட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பட் ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன்ஸ் இல்லாமல் ஒரு 2-3 டேஸ் கழித்து க்யூர் ஆகிற மாதிரியான டேப்லெட்ஸை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது டாக்டர் மேலே கூட நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளேவும் ஒரு டாக்டர் மருந்து கொடுத்து 2-3 நாள் கழித்து சரியாச்சுன்னா அந்த டாக்டரை மோசமான ஆளுன்னு நினச்சிக்கிறோம் இல்லையா? நான் ஒன்றும் தெரில அப்படின்னு. இது உடனே சரியாயிருச்சுன்னா எஸ் நல்ல டாக்டர் நம்ம நினச்சிக்கிறோம். அப்போ நம்ம அப்படி நினைக்கிறதுனால தான் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச டாக்டர், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா இதை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டாக்டர்ஸ் எப்போவுமே அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கூட ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷனை சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். ஸோ நம்ம பேரண்ட்ஸ்க்கு அந்த அவேர்னஸ் கிடையாது. நிறையா நம்ம போட்டாச்சு அந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் சின்ன வயசுலேருந்து நமக்கு. பட் நம்ம குழந்தைங்களுக்காவது ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அதை நல்லா கன்சிடர் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இது அவுட் ஆஃப் டாபிக்லாம் கிடையாது. இதை பற்றி நம்ம சமச்சீர் புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை தான் நான் நடத்துகிறேன். தென் திஸ் இஸ் விசிபிள் அண்டர் காம்பவுண்ட் மை. இது ஒன்றும் அவ்வளோ முக்கியமான பாயிண்டில். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த 2 பாயிண்ட் மட்டும் பாக்டீரியாவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பாக்டீரியல் டிசீஸை பற்றி பார்க்க போகிறோம். காலரா. இந்த பாக்டீரியல் டிசீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 பாக்டீரியல் டிசீஸ் இருக்கும். வைரல் டிசீஸ்னால் அது ஒரு 12 டிசீஸ் இருக்கும். புரோட்டோசோவல் டிசீஸ் ஒரு 10 இருக்கும். அப்புறம் ஃபங்கல் டிசீஸ் ஒரு 5, இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசீஸை பற்றி நம்ம பார்த்துட்ருப்போம். கடைசியில் எது பாக்டீரியல் டிசீஸ் எது வைரல் டிசீஸ்னு நமக்கு குழப்பி விட்டுரும். சரிங்களா? ஸோ அதில் தெளிவாக இருங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு சின்ன ஷார்ட்கட் மட்டும் வச்சுக்கிறேன். பாக்டீரியா அதில் வந்துட்டு பேட், அதை மட்டும் நான் கோட் வேர்டாக எடுத்துக்கிறேன். அந்த பேட்டை வச்சு நம்ம டிசீஸஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிசீஸை பற்றி தெளிவாக பார்த்துடலாம். காலராவை அஃபெக்ட் பண்ணுற பாக்டீரியா விப்ரியோ காலரே. எந்த பர்டிகுலரான பார்ட் அஃபெக்ட் பண்ணுதுன்னா இன்டெஸ்டைனை அஃபெக்ட் பண்ணுது. இது கூட முக்கியமான பாயிண்ட் தான். எப்படி பரவுது? கண்டாமினேஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர், அதில் பரவுது. இதோட சிம்டம்ஸ் என்னென்ன? சிம்டம்ஸ் வந்துட்டு நான் எழுதியிருக்கேன் எல்லாமே. பட் நீங்கள் எல்லா சிம்டம்ஸையும் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சில சிம்டம்ஸ்லாம் ரொம்ப காமனாக, அந்த வாமிட்டிங்கு, இந்த இப்போ டயீரியா, இதெல்லாம் வந்துட்டு டீஹைட்ரேஷன், இதெல்லாம் காமனான சிம்டம். நிறையா நோய்க்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வச்சுலாம் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. பட் ஸ்பெஷலான சிம்டமாக இருக்கும் பார்த்தீங்களா? ஸ்க்ராம்ப் இன் லெக்ஸ், தென் ரைஸ் வாட்டர் ஸ்டூல், ஹீமோ கான்சன்ட்ரேஷன், இன்க்ரீஸ்டு பிளட் அசிடிட்டி. இந்த 4 சிம்டமையும் நீங்கள் வேறு எதுலேயும் பார்க்க மாட்டீங்க. சரிங்களா? அதனால் இந்த 4 சிம்டம்ஸை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்க்ராம்ப் இன் லெக்ஸ் அப்படின்னா என்னென்னா மசில்ஸ்லாம் அப்படியே பிடிச்சிக்கும். ஒரு 2-3 மினிட்ஸ் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் ஸ்க்ராம்ப் இன் லெக்ஸ். இது ஆக்சுவலி ஸ்க்ராம்ப் கிடையாது, கிராம்ப் தான். பட் நம்ம சமச்சீர் புக்கில் ஸ்க்ராம்ப்புன்னு கொடுத்துருக்காங்க. சரி, அது பார்த்துக்கோங்க. அடுத்து ரைஸ் வாட்டர் ஸ்டூல் அப்படின்னா டைரியா, லூஸ் மோஷன் ஆகிறது தான். பட் அது எப்படி போகும்னா ரொம்ப கஞ்சி தண்ணி மாதிரி லூஸ் மோஷன் ஆகிறது. அதுதான் ரைஸ் வாட்டர் ஸ்டூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்க்ரீஸ்டு பிளட் அசிடிட்டி, பிளட்டோட அசிடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ பிளட்டு ஆல்ரெடி ஆசிடான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிளட்டு வந்துட்டு பேஸ் ஆக்சுவலி. ஓகே, பிளட்டு பேஸ், பிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளட்டு வந்துட்டு பேஸ் ஆக்சுவலி. அதோட pH பார்த்தீங்கன்னா 7.4லேருந்து 7.5 வரைக்கும் இருக்கும். அது பேஸ் தானே. pH 7 விட கம்மியாக போச்சுன்னா தான் ஆசிட். ஓகே, இதை பார்த்துக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இந்த pHஐ வந்துட்டு குறைக்குது. குறைக்க என்ன ஆகிட்டே இருக்குன்னா அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதை தான் சொல்ல வராங்க. பிளட் ஆசிட் கிடையாது. பிளட் ஆசிடாக இருந்தால் என்ன ஆகும்? ஓகே, பிளட் ஆசிட் கிடையாது. ஸோ அப்போ என்னன்னா ஹீமோ கான்சன்ட்ரேஷன், ஹீமோக்ளோபின் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதிகமாகிட்டே போகும். ஹீமோ கான்சன்ட்ரேஷன், ஹீமோக்ளோபின் நல்லது தானே கேட்டால் நல்லது தான். அது ஒரு சர்டைன் லெவலில் இருக்கணும். லேடிஸ்னால் ஒரு பாயிண்ட் இருக்கும், ஜென்ஸ்னால் ஒரு பாயிண்ட் இருக்கும். அதை தாண்டி போகிறது கூட கெட்டதான். ஸோ ஹீமோ கான்சன்ட்ரேஷனை இது உண்டு பண்ணுது. ஸோ இந்த சிம்டம்ஸை பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த பாக்டீரியா வில் ப்ரொடியூஸ் என்டிரோடாக்சின், இந்த விப்ரியோ காலரே எங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன். இந்த காம்பவுண்ட், கெமிக்கல் காம்பவுண்ட் தான் இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம். சரிங்களா? ஸோ காலரா பற்றி இப்போ ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஃபஸ்ட்டு காலரா ஒரு பாக்டீரியல் டிசீஸ், அதை ஞாபகம் வச்சுக்கணும். நான் என்ன சொன்னேன்? பேட்டை வச்சுட்டு இப்போ காலர்லாம் யாருக்கு அழுக்காக இருக்கும்? விளையாடுறவங்களுக்கு அதிகம், எல்லாத்துக்குமே தான் அழுக்காக இருக்குது. பட் அதிகமாக விளையாடுறவங்களுக்கு அழுக்காக இருக்கும். ஸோ பேட்டை வச்சு விளையாடுறவங்களுக்கு அழுக்காக இருக்கும். ஸோ காலரா பாக்டீரியல் டிசீஸ் 1. நெக்ஸ்ட்டு
இந்த சிம்டம்ஸ்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? காலர் அழுக்காக இருக்கிறது விளையாடுறவங்களுக்கு தான் என்ன நடக்கும்? காலில் அடிக்கடி இந்த அத்லெட்டுக்கெலாம் என்ன ஆயிரும்? சுளுக்கு பிடிச்சிக்கும். அப்புறம் நம்ம விளையாடுற அத்லெட்ஸ் நிறைய பேர் இப்போ கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வராங்க. வெறும் கஞ்சி தண்ணியை குடிச்சிட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரைஸ் வாட்டர் ஸ்டூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கான்சன்ட்ரேஷன். அவங்களுக்கு எப்பயுமே அத்லெட்ஸ்க்கு என்ன இருக்குன்னா நல்ல கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கும். சரியா? ஸோ இந்த 3 சிம்டமையும் நம்ம அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு இதெல்லாம் ஏன் பண்ணணும், இதுவும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் பண்ணணும்னு கேட்டால் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்டைன், விளையாட்டு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்கள் அதை இன்ட்ரெஸ்டைன் அந்த மாதிரி ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ காலராவை பற்றி நம்ம ஓரளவுக்கு இப்போது ஞாபகம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு பாக்டீரியல் டிசீஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா டியூபர்குலோசிஸ், டிபி. அதோட பாக்டீரியா என்னென்னு கேட்டிங்கன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இதுலேயே பாக்டீரியா வந்துருச்சு. ஸோ நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லைனா நான் சொல்கிறேன். ஸோ இருமிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா டிபி வந்தவங்க, அப்போ டெஃபினட்டாக அது எதை தான் அஃபெக்ட் பண்ணுதுன்னா லங்ஸை தான் அஃபெக்ட் பண்ணுது. சரி, இது எப்படி பரவுது? இது கண்டாமினேஷன். இது எப்படி பரவுதுன்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன்னா அவங்க தும்முனாலோ இருமுனாலோவே அவங்கள சுற்றி என்னென்னா அவ்வளோ கிருமி பரவி இருக்கும் டிபி அஃபெக்ட் ஆனவங்களுக்கு. ஸோ அப்படி தான் இன்னொருத்தங்களுக்கு பரவுது ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். அப்போ பாருங்கள் இந்த 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 அட்மாஸ்பியரில் எவ்வளோ பாக்டீரியா இருக்கலாம். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் நிறையா இருக்கும் இல்லையா? அப்போ பிறந்த குழந்தைய கூட டக்குன்னு இதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால தான் பிறந்த குழந்தைக்கு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு போடக்கூடிய வேக்சின் என்னன்னு கேட்டிங்கன்னா பிசிஜி வேக்சின். அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா டிபிக்காக. பிசிஜி இல்லைன்னா டாட் வேக்சின் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் எப்படி பரவுன்னு கேட்டிங்கன்னா ஃபோமைட்ஸ். அவங்க ஃபோமைட்ஸ் அப்படின்னா பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணுற கிளாத்ஸு, அவங்களுடைய திங்ஸ் இதெல்லாமே ஃபோமைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் கூட டிபி வந்துட்டு பரவுறதுக்கு சான்ஸ் இருக்குது. தென் இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் எந்த மாதிரி ஒரு பாக்டீரியம்னா அது ஒரு ராட் ஷேப்டு பாக்டீரியம். சரிங்களா? ராட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நான் சொல்கிறேன். தென் வேறு சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் ஸ்வெட், இப்போ நைட்டில் வேர்க்கும் பயங்கரமாக. அடுத்து வந்துட்டு பேலர் அப்படின்னா வெளுத்து போயிடுவாங்க இல்லையா? நம்ம ரொம்ப நாள் கழித்து ஒருத்தங்களை பார்க்குறோம், ரொம்ப ஒல்லி ஆகிட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம், என்னடா டிபி வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அப்படி வெளுத்து போய் ரொம்ப உருக்கிரும் ஆக்சுவலி டிபி வந்துச்சுன்னா. தென் திக் மியூகோபுருலண்ட் நேசல் டிஸ்சார்ஜ். திக்காக வந்துட்டு மூக்கு வழியாக வந்துட்டு மியூகோபுருலண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மியூக்கஸும் பஸ்ஸும் சேர்ந்தது தான் வந்துட்டு மியூகோபுருலண்ட். மியூக்கஸ்னால் பொதுவாகவே இந்த மூக்கு காது பக்கம்லாம் ஈரமாக பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா? பாக்டீரியாஸை பிடிச்சி வைக்கிறதுக்காக தான் அது நம்ம ப்ரொடெக்டிவ் லேயர் தான். அது கூட சேர்ந்து பஸ்ஸு நெஞ்சில் லங்ஸில் இருந்திருக்க பஸ்ஸு அதெல்லாம் வெளியே வரும், திக்காக வரும். அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா மியூகோபுருலண்ட் நேசல் டிஸ்சார்ஜ். ஸோ இதோட டிபியை பற்றியான பாயிண்ட்ஸ் முடியுது. சரி, இந்த டிபினா மைக்கோபாக்டீரியம், அதுலேயே பாக்டீரியா இருக்குது. இல்லைனா கூட நான் என்ன சொன்னேன், பாக்டீரியாவுக்கு பேட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை பேட் இல்லை விளையாடுறதுக்கு, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டியூபை வச்சு விளையாடுவீங்க இல்லையா? கிரிக்கெட் ஏதாவது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டியூபர்குலோசிஸும் பாக்டீரியல் டிசீஸ் தான். அடுத்து வந்துட்டு டியூப் எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா? இது இந்த ஷேப்பில் இருக்குது, ராட் ஷேப்பில் இருக்குது. ஸோ டியூபர்குலோசிஸ் வந்துட்டு ராட் ஷேப்டு பாக்டீரியம். அப்புறம் வந்துட்டு பேட் இல்லைனா கூட ஒரு டியூபை வச்சு விளையாடுறாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ வெறி பிடிச்ச பிளேயர்ஸாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பயங்கரமாக என்ன ஆகும்னா வேர்க்கும். ஓகேங்களா? அவங்க வெளுத்து போகிற அளவுக்கு விளையாடுறாங்கன்னு அந்த வெயிலில் நின்று கருத்து தான் போவாங்க. பட் ஒரு ஆப்போசிட்டாக நம்ம வெளுத்து போகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுப்போம். அடுத்து வந்துட்டு அந்த டியூப்லேருந்து ஜென்ரலாக ஒரு டியூப்லேருந்து என்ன வரும், தண்ணி வரும் தானே, அப்படியே திக்காக தண்ணி வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திக் மியூகோபுருலண்ட் நேசல் டிஸ்சார்ஜ். ஸோ இதுக்கு காலரை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு வந்துட்டு டியூபை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன், ஓகே. நெக்ஸ்ட் தேர்டு டிசீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு. ஸோ டைஃபாய்டை காஸ் பண்ணுற பாக்டீரியா சால்மோனெல்லா டைஃபை. அது எந்த ரீஜன் அஃபெக்ட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இன்டெஸ்டைனை அஃபெக்ட் பண்ணுது. தென் இதை கேரி பண்ணக்கூடிய வெக்டார் ஹவுஸ் ஃப்ளை, இந்த நம்ம வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிற அடுத்து வந்துட்டு இந்த டைஃபாய்டை எந்த டெஸ்ட்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலான்னா வைடல் டெஸ்ட்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட சிம்டம்ஸ் என்னென்னா ஸ்ப்ளீன் என்லார்ஜ்மெண்ட். ஸ்ப்ளீன் அப்படின்னா மண்ணீரல், சரிங்களா? லிவர் அப்படின்னா கல்லீரல், இது வந்துட்டு மண்ணீரல். ஸ்ப்ளீன் வந்துட்டு வீங்கி போயிடும், இன்டெஸ்டைன் வீங்கி போயிடும், அல்சர் வரும். அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்ப்ளீன் என்லார்ஜ்மெண்ட் இதெல்லாம் ஸ்பெஷலான சிம்டம். ரெட் ஸ்பாட் இன் அப்டமன், வயிற்றை சுற்றி சிவப்பாக கொப்பளமாக வரும், இதுவும் கூட ஒரு ஸ்பெஷலான சிம்டம். அடுத்து அனரெக்ஷியா, டயீரியா. அனரெக்ஷியா அப்படின்னா வந்துட்டு பசியே இருக்காது, லாஸ் ஆஃப் அப்பிடைட்னு சொல்லலாம், பசியே இருக்காது, அதுதான் வந்துட்டு அனரெக்ஷியா. அடுத்து வந்துட்டு இது என்னென்னா இது வேறங்க ஆக்சுவலி. சால்மோனெல்லா டைஃபை
டைஃபாய்டை காஸ் பண்ணுது. சால்மோனெல்லா காலரியாசஸ்ங்கிற பாக்டீரியா கேஸ்ட்ரோ என்டெரிட்டிஸை காஸ் பண்ணுது. அது அந்த பாயிண்ட் வரும்போது கொடுத்துருந்தாங்க, ஸோ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டக்குன்னு சால்மோனெல்லா காலரியாசஸ் என்ன காஸ் பண்ணுதுனாலும் நீங்கள் காலரான்னு எழுதிடக்கூடாது, சரிங்களா? அதுக்காக நான் இந்த பாயிண்ட் எழுதியிருக்கேன். கேஸ்ட்ரோ என்டெரிட்டிஸ். என்டெரிட்டிஸ் அப்படின்னாலே வந்துட்டு அது இன்டெஸ்டைன் சம்மந்தப்பட்ட விஷயம். வயிற்றுக்குள்ளே தான் ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னு அர்த்தம். என்டெரிட்டிஸ் இன்டெஸ்டினோட கோட் வேர்டு. இங்கேயும் பாருங்கள், பாக்டீரியா ப்ரொடியூஸ் என்டிரோடாக்சின். என்டிரோனா இன்டெஸ்டைன். இன்டெஸ்டைனுக்கு டாக்ஸினாக ஒரு பொருளை உருவாக்குது. அதனால தான் அதுக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா என்டிரோடாக்சின். ஸோ இந்த என்டிரோனா இன்டெஸ்டைன், அது கோட் வேர்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இது முடிஞ்சிருச்சு. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். டைஃபாய்டு, டை கட்டுறோம் இல்லையா? டை கட்டுறோம். யார் டை கட்டுவாங்க? இப்போ பேட்டிங் பிடிச்சி கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம், பேட்டிங் பிடிக்கிற பிளேயர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க? எல்லோரும் பணக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க டிப்டாப்பாக டை கட்டியிருப்பாங்க. ஸோ டைஃபாய்டு வந்துட்டு பாக்டீரியல் டிசீஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா வேறு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இது பார்த்துக்கோங்க. டை வந்துட்டு எப்படி இருக்கும்? இப்படி ஒய்டாக இருக்கும் இல்லையா டை? அதனால் இது எப்படி எதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா வைடல் டெஸ்ட்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த பெருசாக ஒய்டாக போகிறது எல்லாமே டையில் வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ப்ளீன், மண்ணீரல் பெருசாக போகுது, இன்டெஸ்டைனும் பெருசாக போகுது. அடுத்து வந்துட்டு இந்த டை கட்டினா எங்கே வரைக்கும் வந்து விழுகும்? வயிறு வரைக்கும் வருமா? டை கட்டினா அப்டமன் வரைக்கும் வரும். ஸோ ரெட் கலர் டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி ரெட் ஸ்பாட் இன் அப்டமன். ஸோ இது எல்லாமே டைஃபாய்டோட சிம்டம்ஸ். அனரெக்ஷியா, டை கட்டிட்டு ஒருத்தவங்க டிப்டாப்பாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க? பசியை பற்றியே கண்டுக்க மாட்டாங்க. வேலைன்னு சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன இருக்காதுன்னா பசியே இருக்காது. ஸோ இதுக்கு வந்துட்டு டையை ஞாபகம் வச்சு நம்ம இந்த எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்னும் 12 பாக்டீரியல் டிசீஸ் இருக்குது. ஐ மீன் 12ல் நம்ம 3 பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் 9 பாக்டீரியல் டிசீஸ் இருக்குது. எல்லாத்தையும் நான் எவ்வளோ சிம்பிளாக என்னால் நடத்த முடியுமோ நான் அந்தளவுக்கு நடத்துகிறேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் எல்லாத்தையும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். தேங்க்யூ.